காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 14/3/2025 பௌர்ணமி பகல் 12 மணி முதல் 58 நிமிடம் வரை. அதன் பின் பிரதமை பூர நட்சத்திரம் காலை 6 மணி முதல் 55 நிமிடம் வரை. அதன் பின் உத்திரம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. வார சூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 6 மணி முதல் 9 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. மகர ராசிக்கு இன்று பகல் 1 மணி 26 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அதன் பின் கும்பராசிக்கு ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்ன இன்னைக்கு ஒரு ஜோதிட சிந்தனை. இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படி பார்த்தீங்கன்னா, காரடையான் நோன்பு. கார் அடை நோன்பு. இது காரடையான் நோன்புன்னு உங்களுக்கு வெள்ளத்தில் அடை பண்ணி உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுவா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த காரடையான் நோம்போட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியவானோட உயிரை யமதர்மன் கிட்டேந்து சாவித்ரி தன் திறமையால் மீட்டு வந்த விரதம் இது. இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே காரடையான் நோன்பு இருக்கிறது விசேஷம். எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை பற்றி நம்ம விரிவாக சொல்லலை. 3 வரம் கேட்குறா யமதர்மன் கிட்ட. அதான் சத்தியவானோட உயிரை கவர்ந்துன்னு போகிறான். அப்போ சாவித்ரி பின்னாலேயே போகிறா. அவளுக்கு ஒரு சிறப்பு உண்டான். சாவித்ரிக்கும் சந்திரமதிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இவா 2 பேரோட மாங்கல்யம் மற்றவாளோட கண்ணில் தென்படாதான். அப்படி ஒரு சக்தி உண்டான். இந்த யமதர்மராஜன் சத்தியவானோட உயிரை கவர்ந்துன்னு போகும்பொழுது இது நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு சாவித்ரி காரடையான் நோன்பு விரதம் இருந்ததாக சொல்வாள். அந்த மகிமையால் இந்த யமதர்மராஜன் உயிரை கவர்ந்துன்னு போகிறது சாவித்ரியோட கண்ணில் தெரியறது. பின்னாலேயே போகிறாளாம். யமதர்மன் சொல்கிறான், இறந்தவர்கள் மட்டும்தான் பித்ருலோகம் வர, யமலோகம் பித்ருலோகம்லாம் வர முடியும். நீ யமலோகத்துக்கு வர முடியாது, திரும்பி போ அப்படின்றான். மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாலேயே போகும்போது, சரி உனக்கு 3 வரம் தரேன், நீ திரும்பி போன்னு சொல்கிறான். அப்போ என்ன வரம் வேணும் கேளு, 3 வரம் தரேன்டா. அப்போ தான் தன்னோட மாமனார் மாமியார் கண் பார்வை இல்லாத அவளுக்கு கண் பார்வை கிடைக்கணும். எப்படி கேட்குறான்னா, பேரம் பேத்தியை எங்கள் மாமனாரும் மாமியாரும் கண்ணால் பார்க்கணும் அப்படின்றா. முதல்ல ஒரு வரம். அந்த வரத்துலேயே வரம் கொடுத்தேன்னு சொல்லிட்டார். திருப்பி அப்போ என்ன கேட்குறா, நான் கற்புக்கரசியான நான் என் கணவனை இழந்து எப்படி எனக்கு மகப்பேறு உண்டாகும், குழந்தைகள் பிறப்பா, என் மாமனார் மாமியார் அதை கண் இல்லாதவா அப்புறம் கண் கிடச்சி அதை பார்க்க முடியும்னு அந்த வார்த்தையால் மடக்கினதாக சொல்வாள். அப்புறம் சத்தியவானோட உயிரை திருப்பி கொடுத்ததாக சொல்வாள். இது மாதிரி இது பெரிய கதை. அது சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியாதுன்றதுனால சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விரதம் இது காரடையான் நோன்பு. சாயந்தரம் உங்களுக்கு 5லேருந்து 6 மணிக்குள்ளே இன்றைக்கி பண்ணுவாள். மாசி மாதமும் பங்குனி மாதமும் சந்திக்கக்கூடிய, அது முன்னால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதை விசேஷமாக சொல்வாள். இன்றைக்கி 5லேருந்து 6 காரடையான் நோன்பு இருக்கிறது விசேஷம். நம்ம தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, கையில் எடுக்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும்.
பணிபுரியும் இடத்தில் மனநிறைவு அடையும் வகையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உறவினர்கள் பேசும்பொழுது வார்த்தைகளை கவனமாக கையாள்வது என்ற அவசியம். தொழில் செய்வோர் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவர். இருப்பினும் வருமானம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பெற்றோர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது. வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு வாசல் கதவை தட்டும். அவரவர் துறையில் வளர்ச்சியை மேம்படுத்த அடித்தளம் அமைப்பீர்கள். ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் அலைச்சல் தரும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் பொறுப்புடன் செயல்படுங்கள். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் எதிர்பார்த்தபடி அமையலாம். உத்தியோகத்தில் சிறு திருப்பங்களை சந்திப்பீர். அதிகாரிகளின் அனுசரணையால் சலுகை கிடைக்க வாய்ப்புண்டு. பண தேவையை பூர்த்தி செய்ய நண்பர்களின் உதவியை நாடும் நிலை சிலருக்கு உருவாகும். உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து வலு சேர்ப்பர். செய்து வரும் தொழிலை விரிவாக்கம் செய்யலாமா என்னும் சிந்தனை சொந்த தொழில் செய்வோருக்கு மேலோங்கும். பண விஷயத்தில் எதிலும் இன்று அவசரப்பட வேண்டாம். சிலர் எதிர்பார்த்தபடி இடமாற்ற உத்தரவை பெறுவர். நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று மேலோங்கும். பெண்களின் சுமையை குடும்ப உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்வர். கலைத்துறை சார்ந்தவருக்கு புதிய வாய்ப்புகள் பெற்று மகிழ வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, புதிய மனிதர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு வேலைக்கான முயற்சி செய்தவர்களுக்கு அது தொடர்பான செய்தி இன்று கிடைக்கலாம். மனையால் லாபம் உண்டாகும். திறமைக்குரிய உங்கள் அங்கீகாரத்தை நீங்கள் பெற்று மகிழ்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் இயங்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் வாய்ப்பு உருவாகும். உடல் ஆரோக்கியம் சீராக அமைய மாற்று மருத்துவத்தை சிலர் கையாள நேரலாம். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வருமானம் குடும்ப சுமையை ஓரளவு போக்கும். முன்னோர்களின் சொத்துக்களை பிரிப்பதில் தாமதம் ஏற்படலாம். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்புண்டு. புதிய கூட்டாளிகளை இணைக்க சொந்த தொழில் செய்வோர் சிலர் திட்டமிடுவர். ஊதிய உயர்வும் இடமாற்றமும் திருப்தி தரும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, பாசத்துடன் பழகும் உங்கள் குணத்தால் பகைவர்கள் விலகிச் செல்வர். எதையும் திட்டமிட்டு செய்தால் அதில் வெற்றி பெற முடியும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் ஏற்றிருப்பவர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவது அவசியம். தொழிலாக இருந்தாலும் அதில் மனம் ஒன்றி பணியாற்ற முடியாத நிலை சிலருக்கு ஏற்படலாம். அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆதரவு கிடைத்து சில காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்வோருக்கு போதுமான லாபம் கிடைக்க இடையூறுகள் ஏற்படும். பெண்களுக்கும் சிறு வீண் விரயங்கள் அதிகரிக்கும். இருப்பினும் உங்கள் சாமர்த்தியத்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து விடுவீர். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சாதனையாளர்கள் வரிசையில் இடம் பிடிக்க நினைத்தாலும் இடையூறுகளால் காரியங்கள் கை நழுவி செல்லும். உத்தியோகத்தில் சிறு பிரச்சனை தலை தூக்க வாய்ப்புண்டு. உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை வேறொருவரிடம் ஒப்படைக்காதீர்கள். நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருந்து காரியங்கள் தடைபடலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரித்து செலவுகள் ஏற்படும். தொழில் செய்வோருக்கு புதிய வேலைகள் வரப்பெற்றாலும் அவற்றால் போதிய வருமானம் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை குறையும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி மூன்றாம் நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பொது வாழ்வில் உள்ளோர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புண்டு. தெய்வ வழிபாடு இன்று அவசியம். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. நல்ல வாய்ப்புகள் கவனக்குறைவாக கை நழுவி போகலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்வோருக்கு பெரும் போராட்டத்தின் மத்தியில் முன்னேற்றம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறையலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் இடமாற்றம் ஏற்படும். நண்பர்களின் மீது வைத்த நம்பிக்கையால் ஆதாயம் தரும் விஷயங்கள் நடைபெறும். பயணங்கள் அலைச்சல்கள் தருவதாக அமையலாம். இருந்தாலும் அத்தியாவசியமான பயன்களை தவிர்க்க முடியாது. ஆரோக்கிய குறைபாட்டால் சிறு அவதி ஏற்படும். இது நாள் வரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஒன்று சுமூகமாக முடிய வாய்ப்புண்டு. பெண்கள் தங்கள் பணியில் சுறுசுறுப்பாக இருந்து பாராட்டை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்களது இனிமையான பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். இருப்பினும் ஒரு சில காரியங்கள் தடைபடும் பொழுது மனோதைரியம் குறையும். அலுவலக பணியில் இருப்பவர்கள் சுய தொழில் தொடங்கலாமா என்பதை பற்றி சிந்திப்பீர்.
பண பற்றாக்குறையை சரி செய்ய நண்பர்கள் உதவியை எதிர்பார்க்க நேரலாம். நீங்கள் மன உறுதியுடன் செய்யும் காரியம் ஒன்று வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு அடகு வைத்த பொருட்களை மீட்கும் வாய்ப்புண்டு. வாகனங்களில் பழுது ஏற்பட்டு தொல்லை தரக்கூடும். நினைத்த காரியம் நிறைவேறுவதில் சிறு தாமதம் இருந்தாலும் நல்ல விதமாகவே முடியும். ஜாமீன் சொல்லி வாங்கி கொடுத்த பணத்தால் சிலருக்கு தொல்லை வர வாய்ப்புண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த கடன் சுமை குறையும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நேர்மறையான சிந்தனைகள் லேசாக தோன்றும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவைக்காக ஒரு தொகையை செலவு செய்ய நேரலாம். பணியில் உள்ளவர்கள் தங்கள் பணியாற்றுவோர் இடத்தில் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது. நீண்ட நாள் சிந்தனைக்கு புத்துயிர் கொடுக்க முயற்சிப்பீர்கள். கலைத்துறையினர் புதிய வாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் நல்ல வருமானம் பெற வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தொலைபேசி மூலம் ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரும். தெய்வ வழிபாடு உங்கள் மன சஞ்சலத்தை போக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவருக்கு கூடுதலான பொறுப்புகள் தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல முடிவை எடுப்பீர். பொது வாழ்வில் இருப்போருக்கு புகழ் சேரும். பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர். பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரை கட்டாயம் உங்களுக்கு பலன் தரும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த ஒரு பிரச்சனை தீர வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சகோதரர்களின் ஒத்துழைப்பால் சில காரியங்களை சாதிப்பீர். அதே நேரம் முன்னேற்றத்திற்கான சில சறுக்கள் வரத்தான் செய்யும். உறவினர்கள் சிலருக்காக செலவு செய்யும் சூழ்நிலை உண்டு. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்துவீர். குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் சில சிரமங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் பெற்றவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாகும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்வீர். உங்களுக்கு ஆசிரியர்கள் பக்கபலமாக இருப்பர். சொந்த தொழிலில் லாபம் அதிகம் இருந்தாலும் செலவு அதைவிட அதிகமாகும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பொருளாதார நிறைவை பெற முடியும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, பணப்பற்றாக்குறை உங்களை அலைக்கழிக்கும் என்றாலும் அருளாளர்களின் ஆசையும் அனுபவப்பெற்றவர்களின் அறிவுரையும் உங்களை ஆற்றுப்படுத்தும். பூர்வீக சொத்துக்களை பாகம் பிரிப்பதில் இருந்து வந்த நிலை வழக்கம் போல் நீடிக்கும். இன்று உடனடியாக தீர்வு கிடைக்க வாய்ப்பில்லை. சொந்த தொழில் செய்வோர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளோர்கள் எக்காரணம் கொண்டும் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். உறவினர்களால் மகிழ்ச்சியும் மனக்கவலையும் சிலருக்கு மாறி மாறி வரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன அமைதியும் மனோதைரியமும் கிடைக்கும். உங்களை சுறுசுறுப்பாக்கும். பொது வாழ்வில் உள்ள சிலருக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, தொழில் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். உதவுவதாக சொன்ன உறவினர்கள் நண்பர்கள் கடைசி நேரத்தில் கைவிரிக்கலாம். உத்தியோகத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் வரும். நீங்கள் விரும்பும் விதத்திலும் அது அமையும். ஆனால் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்தில் கவனம் தேவை. சிலருக்கு மன குழப்பங்களால் மன அமைதி குறையலாம். கூடுமானவரை தன்னம்பிக்கையை இன்று அதிகம் வளர்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகளின் கெடுபிடியால் தளருவர். எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி அடைய முடியும். குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்ற உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆதாயத்தை விட செலவுகள் அதிகரிப்பதால் சிக்கனத்தை கையாள்வது நல்லது. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சூழ்நிலைகள் வழக்கம் போல் இருக்கும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.